இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்ல நம்ம தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட நபர் தாவீது. தாவீது எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினவரா காணப்பட்டான் அப்படின்றத குறித்து இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். விசேஷமா இந்த நாட்கள்ல நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பாவமான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான மீறுதலான காரியங்கள், அக்கிரமமான சிந்தைகள், நமக்கு தெரியாமல் செய்த காரியங்கள், தெரிந்து செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல மனஸ்தாபப்படுகிறவர்களாய், ஒப்பு கொடுக்கிறவர்களாய், அறிக்கை இடுகிறவர்களாய், அவருக்கு நேராக திரும்புகிறவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாள்ல தாவீது என்ன பாவம் செய்தான்? தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். ஆனா ஆண்டவர் அவனை அநேக காரியங்கள்ல அவனை மேன்மைப்படுத்தினாரு. ஆடு மேய்த்தி கொண்டிருந்த தாவீதை அரசனாக உயர்த்தி வைத்தாரு. ஆனா இந்த தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்துல ஒரு ஊமையாக அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறாரு. அப்போ அவன் அடுத்தவங்களுக்கு அதை செய்யும் போது அவனுக்கு கோபம் வருது. அந்த செய்தவனே நீதான் அப்படின்னு சொல்லும் போது அவன் மனஸ்தாபப்படுகிறவனாய் காணப்பட்டான். அதனாலதான் சங்கீதம் 51 அவன் எழுதுனா, தேவனே என்னுடைய உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், இந்த மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் அப்படின்றத அவன் சொல்லுறான். அவன் செய்தது மீறுதலான காரியம் அப்படின்றத அவன் உணர்ந்து அந்த மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் அப்படின்றத ஆண்டவரிடத்துல அவன் அறிக்கை இடுகிறான். அதுவும் இல்லாம என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் என் முன்னாடி இருக்கிறது அப்படின்றது. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான காரியங்கள், நாம் செய்த பாவமான காரியங்களை நம்ம மனஸ்தாபப்படுகிறவர்கள், அதை நம்ம உணர்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தோம். நம்ம செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் காணப்படுகிறது. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், நான் மற்றவங்களுக்கு விரோதமா தான் இதை செஞ்சேன், அவங்க எனக்கு இதை செஞ்சதுனாலதான் நான் மறுபடியும் இவங்களுக்கு பதிலுக்கு பதில் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்றத ஒருவேளை நம்மை நியாயப்படுத்துறதற்காக நம்ம பேசலாம். ஆனா நாம் செய்கிற அக்கிரமமான காரியங்கள் அது எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமான பாவம் அப்படின்றத இந்த தாவீது உணர்ந்தவனாய் காணப்பட்டான். இதே போல நம்முடைய வாழ்க்கையில என்ன பெரிய பாவமா இருந்தாலும், சின்ன பாவமா இருந்தாலும் அது பாவம் தான். அநேக நேரங்களில் நம்மை நாமே நியாயப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். நான் செஞ்சது ஒரு சின்ன பொய் தான், நான் சொன்னது இந்த சின்ன காரியம் தான், இது பெரிய தப்பா, பெரிய பாவமா அப்படின்றது ஆண்டவருடைய பார்வையில பெரிய பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் பாவம் தான், சின்ன பாவம் அப்படின்னு நினைக்கிறதும் பாவம் தான். இந்த தாவீது செய்த பாவத்தை தாவீது அறிக்கை பண்ணும்போது மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரிடத்துல அவன் மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தை மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் அப்படின்றத பாக்குறோம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல அப்படின்றத சொல்றான். ஏன்னா தாவீது வாழ்ந்த காலத்துல அவங்க அக்கிரமம் செஞ்சாங்க, குற்றம் செய்தாங்க அப்படின்னா பாவ நிவாரண பலி செலுத்துகிறது கண்டிப்பாக காணப்பட்டது. அவங்க ஆலயத்துல போய் புறா குஞ்சுகளையோ இல்ல அவங்க அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற ஆட்டுக்குட்டி எதையோ ஒரு அதனுடைய இரத்தத்தை பிரதான ஆசாரியத்துல கொடுத்து அதை அதன் மூலமாக அவங்க பாவத்தை நிவர்த்தி செய்கிறவர்களாக, பாவ நிவாரண பலி செலுத்துகிறவர்களாக காணப்படுவாங்க. அந்த சமயத்துல ஆனா தாவீது உண்மையாய் ஆண்டவரை அறிந்து கொண்டான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பாவங்களுக்கு, என்னுடைய பாவங்களை எப்படி என்னுடைய பாவங்கள் நிவிர்த்தி ஆகும், எப்படி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நான் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல அதை அறிக்கை இடும்போது ஆண்டவர் அதை மன்னிப்பார் அப்படின்றத இந்த தாவீது அறிந்து கொண்டதுனாலதான் சொல்றான், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஒருவேளை பாவம் செய்தவனாக இந்த தாவீது காணப்பட்டான், பெரிய பாவம் செய்தவனாக தான் காணப்பட்டான். ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்திருந்தாரு. ஆனா அவன் செய்த தவறு நிமித்தமாக அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றான், நறுங்குண்ட இருதயத்தை நீங்க புறக்கணீர் அப்படின்னு சொல்லி நம்மளும் இந்த நாட்கள்ல நொறுங்குண்ட இருதயத்தோடு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதய
இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்படின்றத நம்ம யோவேல்ல வாசிக்கிறோம். இந்த நாள்ல நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறதான அக்கிரமமான காரியங்கள், கசப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தை கிழித்தவர்களாக நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிடும் போது ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்றான், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவுங்க அப்படின்னு சொல்லி இந்த 51ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிற காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவன் எவ்வளவாய் அவனுடைய பாவங்களை அவன் அறிக்கையிடுகிறான். ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவா இரக்கத்துக்காக கெஞ்சுகிறான். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்களுக்கு நம்ம எப்படி கெஞ்சுகிறவர்களா காணப்படுகிறோம்? ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் அப்படின்ற ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றோமா? இல்ல நம்முடைய வாழ்க்கையில நொறுங்குண்டவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து அப்படின்றத சொல்றான் 12ஆம் வசனத்துல. சங்கீதம் 51:12 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ பாவம் செய்தோம் அப்படின்னா நம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நம்ம இழந்தவர்களாக காணப்படுகிறோம். அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை மீண்டுமாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், கழுவப்படணும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? மன்னிக்கப்படாத பாவங்கள் எதெல்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார் என்னென்ன காரியங்கள்ல நம்ம இன்னும் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கல, என்னென்ன காரியங்கள் மன்னிக்கப்படாத பாவங்களா காணப்படுகிறது, என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு ஒரு டாட்டா, ஒரு கருப்பு புள்ளிய இருக்கிறது அப்படின்றத ஆண்டவர் உணர்த்துவார். நம்ம ஜெபிக்கும் போது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக, நம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தருகிறவராக, பரிசுத்த ஆவியானவரை நம்மிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதவராக ஆண்டவர் காணப்படுவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. தாவீதுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆண்டவரே சப்பா, அவன் தவறான செயல்கள் செய்யும் போது ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய பாவங்களை அறிக்கையிடும் போது பாவத்தை மன்னித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நீங்க அவனை சொல்லி ஆண்டவரே மேன்மைப்படுத்தினீங்க அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். இந்த நாளில நாங்க செய்த பாவங்களை உங்களுடைய சமூகத்துல அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்கள் மிகுதியாய் காணப்படுகிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நாங்க பாவம் செய்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை ஆண்டவரே நீங்க மன்னிங்க, சிவேர் இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாமலும் எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமலும் இருப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு பிரியமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைய எங்களுக்கு கிருபை தாங்க. துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மகிமை